வென்று ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? நாளை நல்லடினை எடுத்து எடுத்ததான் தோசம். நான் படி இழக்கலாம்னு பார்த்தேன், எங்க கரண்ட் போயிட்டு. ஒரு செகண்ட் வந்தாலும் நாளை நல்லடினை எடுத்து நாளை நல்லடினை எடுத்து நாளை நல்லடினை எடுத்து அவன் நாடு எங்கும் படி இழந்தார், படி இழந்தார். அவன் நாடு எங்கும் படி இழந்தார், படி இழந்தார், படி இழந்தார். கலைத்து வந்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்தாள். இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. அவெல்லாம் பொண்டாட்டி. ஏன் உன் வீட்டுக்காரம்மா பிடிக்கலையா தாத்தா? வில்லுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகும்போது என் பொண்டாட்டி வாசல்ல சட்டாப்பையோட நிக்கா. சட்டாப்பையோட நிக்காளா? ஆமா. அவ ஏன் தெரியுமா அப்படி நிக்கா? எதுக்கு? நீ வில் அடிச்சிட்டு வீட்டுக்கு போய் ரூபாயை கொண்டு போய் கொடுத்தா ஆச்சி நல்ல உனக்கு மொறு மொறுன்னு தோசை சுட்டு கொடுப்பா. நீ ரூபாயை கொண்டு கொடுக்கலன்னு வையே, சட்டாப்பைய கொண்டு கொடுக்கல மறுநாள் ரூபா தன்னை போல அவ கைக்கு போயிடும். அப்போ ரூபாயை கொடுத்தா தோசை, ரூபாயை கொடுக்கலன்னா ரெண்டு பூசை அதுக்குதான் எங்க ஆட்சி அப்படி நிக்கா. அதாவது அந்த காலத்துல ஆனா பிறந்த ஆம்பளை அதிகாலை 5 மணிக்கு எழுந்திரித்து அந்த ஐயா தோல்ல ஒரு மம்பட்டியவன் தூக்கி போட்டு இந்த மாதிரி பேயாமல பெரும் மலையில வீர சமத்த விக்ரமாதித்தனுக்கு ஒரு கோட்டை விதப்பாட்ட ஒத்தையிலேயே வரப்போட்டு வாரான்.
ஆமா ஒரு கோட்டை விதப்பாட்டையும் ஒத்தையிலே வரப்பு விட்டதுக்கு அந்த காலத்துல ஒரே ஆளு. ஆமா ஒரு ஆளு. இப்போ என்ன குறுநி விதப்பாட்டுக்கு 9 ஆளு. எதுக்கோ அதுலயும் வீட்டுக்கு வரும்போது குறை போட்டு வந்துருவா. சரிதானே. மறுநாள் வேலைக்கு வேணுமா? ஆமா வேணும்ல. அதுக்கு சரி அவளுக்கு இப்ப சம்பளம் அவ பூரா தலையாட்டத்தை பார்த்து அப்படி வேலை பார்க்கவோதான். அதான் அவளுக்கு ஆட்டம் சாரிச்சு சரி வெத்தலை பாக்கு பொண்டாட்டி வேற. என்ன பொண்டாட்டி? போண்டாவும் டீயும்யா. அப்படி விவரமா சொல்லு. பிறகு சரி அவளுக்கு போண்டாட்டி சரி 3 மணிக்கு வீட்டுல கொண்டாந்து விட்டுதாங்க. ஆமா சம்பளம் 250. சரிதானே. 250 ரூபா 250 300 இப்படி கொடுக்காங்க. திணிச்சு வாரி பேசாம நாமளும் அடுத்த வருஷத்துல இருந்து குளத்து வேலைக்கு போலாம்னு இருக்கேன். நீ குளத்து வேலைக்கு போ. எங்க 5 வந்து ஒரு 5 அட்டையை போட்டுரு. உனக்கு எதுக்கு அட்டையை போட? எங்களுக்கு 5 கிடைக்கும். நான் குளத்து வேலைக்கு போனா நீ வேற செட்டுக்கு வெளியே போ. எங்களை யாரு வேலைக்கு கூப்பிடுதா? பின்னாடி வந்துரும். நீ தானே எப்போ போகும்னு இருக்க. நாங்க ஊரா கோசி தோசை சாப்பிட்டு பழகிட்டோம். சரி உழைச்சி சாப்பிட முடியாது. அப்படியா? அதனால என்ன குளத்துக்கு வேலைக்கு போயிட்டு போண்டாட்டி கொடுப்பாங்க. ஆமா ஆட்டோவில் ஏத்திட்டு ஆட்டோவில் போயிட்டு ஆட்டோல வந்து அவ குளத்து வேலையை பார்த்தன்னா என்ன அதுல ஒரு ஆளு 10 பேர் போறாங்கன்னு வச்சுக்க. அதுல ஒரு ஆளு செட்டு. அந்த ஆளு ஒரு குச்சி வச்சிருக்கு. சரி முக்கமங்க வா என்ன வந்துட்ட உனக்கு இது வரைக்கும். சரி அதுக்கு பிறகு உனக்கு இது வரைக்கும். நீ இதுல மட்டும் குழிய தோண்டு. தோண்டுவேன். நேத்து தான் தோண்டி கொடுக்க லேசா வலிச்சு தூர அள்ளி அப்படின்னு அதை லேசா வலிச்சு தூர அள்ளி போடுங்க. சரி அப்படின்னு இதான் வேலை பார்த்துக்கோ. ஆமா சாப்பாடு பொங்கதுக்கு சரி ஒரு ஆளு சாப்பாடு கொண்டு வருது. சரி ஒரு ஆளுக்கு குழம்பு வச்சு கொண்டு வருது. சரி ஒரு ஆளு கூட்டு வச்சு கொண்டு வருது. கொண்டு வரோம். அங்க கூட்டு குழம்பு சாப்பாட்டெல்லாம் பிணைஞ்சு சாப்பிட்டுட்டு சரி அவ கையத்தான் கழுவணும்னு எந்திரிச்சு போயிருப்பா. சரி சாப்பிட்டவ சொல்லுவா என்னவா ஏ மூக்கம்மா என்ன இவ குழம்பு வச்சிருக்க பாரு. இவ முகர மாதிரி இல்ல. நீ திங்கத திருட்டு குறைய வச்ச. இவ குழம்பு சாப்பிட்டு தான் இவன் வீட்டுக்காரி விட்டுட்டு ஓடி போயிட்டானா. அப்படியா? அப்படின்னு அங்க குளத்து வேலையில பேசி நடக்கு பாத்துக்கோ. ஆமா நடக்கும். பிறகு ஒழுங்கா மம்பட்டிட்டு வெட்டி நல்லா மிதிச்சு மிதிச்சு தலையில தூக்கி விடட்டும். யார் வேலைக்கு போறான்னு பாப்போம். 4 வெட்டியோட சரி. ஆமா வீட்டை பார்த்து போற மட்டும் ஓடிடுவா. போதும்ட்டு போயிருவாங்க. அப்போ சரி இவ்வளவு பேசிட்டு தேங்காய் துவையில கூட்டான் சோறு கருவு மில்லு நிழலு சேத்த படுத்து உறங்க 3 மணிக்கு வீட்டை பார்த்து சேரையப்புறம் கொண்டு போய் அந்த கருவு மத்த நிழலா கட்டி சரி சைடுல அடைச்சி. ஆமா அடேப்பா எவ்வளவு பக்குவம் நடக்குங்க. ஆனா அப்போ வந்து அப்படி கிடையாது. இல்ல அப்ப அந்த காலத்துல நல்லா வேலை பார்த்திருக்காங்க. ஆமா அப்ப ஒரு கோட்டை விதப்பாட்டையும் ஒத்தையிலே வரப்பு வெட்டி எரிஞ்சாருன்னா சரி அவளுக்கு சம்பளம் எவ்வளவுங்க? எவ்வளவு? வெறும் 1.25 ரூபா. ரொம்ப குறையா 1.25 ரூபா அப்ப பெரிய துட்டு. ஆமையா அந்த 1.25 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு வந்து பெண்ணா பிறந்தவா கையில கொடுத்தா அந்த அம்மா என்ன செய்வா? புருஷன் வரங்குள்ள ஒரு சோறு கறிய பொங்கி ஒரு முட்டை கிட்டை அவிச்சு ஒரு வெந்நீர் கிண்ணிய போட்டு அந்த ஐயா வரும்போது சிரிச்ச முகம் சீதேவியா எதிர்பார்த்து நிப்பாளா. சிரிச்ச முகம் சீதேவியா எதிர்பார்த்து நின்னு ஏயா நீங்க வேலைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுதோ? நீங்க அழுத்து உட்கார வேண்டாம். முன்னால கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன் போய் குளிங்க அப்படின்னு அந்த ஐயாவை குளிக்க சொல்லி இந்த அம்மா போய் முதுகு தேய்ச்சி விடுவாளா. முதுகு தேய்ச்சி விட்டான்னா எப்படி இருக்கும்? காட்டுல வேலை பார்த்து ஆம்பளைக்கு கட்டிய மனைவி கைப்பட்ட உடனே அவர் கலப்பெல்லாம் பறந்து போயிடும். காட்டுல ஆணையை தூக்கி செமந்த ஆம்பளைக்கு சின்ன பூனையை தூக்கி விடுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும். அந்த காலம் ஏன் அப்படி முதுகு தேய்ச்சி விட்டாங்க தெரியுமா? அவர் ஓங்கி ஓங்கி வெட்டி எறிவார் பாத்தியா? அவர் மம்பட்டியை கொண்டு மண்ணை வெட்டி எரியும் போது காப்பிடைய மண்ணு முதுகுல தான் விழுமா. அந்த மாதிரி அள்ளி வீசிருக்காரு. அந்த அளவுக்கு வேகமா மொங்க மொங்க மொங்கன்னு வெட்டி எறிவாரு. வெட்டி வீசுவாரு. அதுக்கு தான் அந்த அம்மா முதுகு தேய்ச்சி விட்டுருக்கா. இப்போ நீங்க பார்க்க வேலைக்கு உங்களுக்கு முதுகு தேய்ப்பாளா? என்ன ஒரு ஆள நேத்து வரப்போட்ட கூப்பிட்டுச்சு. சரி நான் பெரிய மம்பட்டி செம்போட்ட மம்பட்டி வாங்கி வச்சிருக்கேன். அந்த மம்பட்டி தூக்கிட்டு காலைல 5 மணிக்கு போயிட்டு வரப்போட்ட. சரி போய் பார்த்தா ஏற்கனவே மழை பெஞ்சிருக்கு. ஆமா வரப்பு நல்லா நனைஞ்சு கிடந்துச்சு. சரிதானே. நான் கறந்த மம்பட்டி பாத்தீங்களா? ஆமா வாங்கி ஒரு போடு போட்டேன். சரி என்னாச்சு? மம்பட்டி போட்ட மம்பட்டி ரெண்டா புடுங்க முடியல. ஈர வரப்பு. இப்ப போட்ட மம்பட்டியை புடுங்க பெலமில்லி போய் வரப்பு விட்டேன். நனைஞ்ச வரப்பு நல்ல சதக்குன்னு பூந்துட்டு அதான் சொல்லிருக்காங்க புடிங்கி
புடுங்கி பார்க்க புடுங்க முடியல. அதான் சொன்னாங்க சீத்து வண்ட கழுதைக்கு சரி செனக்கழுத துணையும். அந்த கதவுல உமக்கே சீத்து வந்துலையா? எதுக்கு நீர் மம்பட்டி வேலைக்கு போறீர்? போகக்கூடாதுதான். அந்த மனுஷன் கூப்பிட்டான்னு போயிட்டேன். கடைசியில வயக்காட்டுக்காரரை கூப்பிட்டு 2 பேரும் சேர்ந்து மம்பட்டியை புடிங்கி கழுவி வீட்டை பார்த்து வந்துட்டோம். அப்படியா? அப்ப நமக்கு போட்ட மம்பட்டியை புடுங்க முடியலையே. அப்போ அந்த காலத்துல அப்படி வேலை பார்த்திருக்காங்க. அதனால அந்த அம்மா அப்படி பாத பூஜை முடித்தா பணிவிடைகளை செய்திருக்காங்க. இப்ப பார்க்க வேலை அப்படி கொண்டாட்டி கவனிப்பும் அப்படி. அப்ப இந்த பார்வதா தேவியும் சிவபெருமான் எப்போது வருவார் என்று சொல்லி பாத பூஜை முடித்தால் பணிவிடைகளை செய்தார். களைப்பாறு இளைப்பாறு கையிலே குலவிருந்து வந்தார்கள். மறுநாள் பொழுது விடிந்தது. பகவான் என்னைக்கும் போல அன்னைக்கும் படியிறக்க பயண வைத்தார். அப்ப பார்வதி சிவனை கூப்பிட்டு ஆண்டவா நீங்க உலகம் எல்லாமே படியிறக்க போறீங்க. உலகம் எல்லாம் படியிறக்க போகும்போது இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகின்றார்கள்? அப்படியா? அப்ப உலக மக்கள் எல்லாம் உங்களை வணங்கும் போது எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர். அவங்க 2 பேரும் யாரு? சொல்லுங்கள். ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? எதற்காக? அம்மா பார்வதி, உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன், படி இழந்து வருகின்றேன். ஆனா இரவும் பகலும் இவ்வுலகத்துக்கு ஒளி கொடுக்கணுமானா யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கும் ஒளி கிடைக்காது பார்வதி. அதனால் என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன். பார்வதிக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. அது எப்படி ஆண்டவன் 2 கண்களும் சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? இதனையே இன்றைக்கு பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆதிசக்தி பார்வதி ஆதிசக்தி பார்வதி அழகாருக்கு தெரியாது பகவான் கண்ணை மறைத்தா என்ன ஆகும்? படைத்த உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருட்டா இருக்கு. ஐயோ, உலகமே இருட்டா இருந்தா நம்மளால என்னையா செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கலாம். என்ன வேலை? நல்லா தூங்கலாம். சரியான யோசனை. நல்லா தூங்கலாமா? தூங்கணும்னா அதுக்கு காத்தாடி வேணும்யா. அதான் வேணும். கரண்ட் இல்லாம நம்மளால கொஞ்ச நேரம் இருக்க முடியுதா? முடியல. கரண்ட் இல்லாமன்னா இந்த தாய்மார்கள் எல்லாம் என்ன காலையில பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் பாரு. ஆமா, கண்டிப்பா பள்ளிக்கூடம் அனுப்பணும். ஆமா, சரி. பள்ளிக்கூடம் அனுப்பணும்னா என்ன வேணும்? இந்த பிள்ளைகளை மட்டும் வீட்டுல விட்டுட்டோம்னு வையி, சரி, சாயங்காலம் வரைக்கும் தொல்லை தாங்க முடியாது. அப்படின்னு இந்த பிள்ளை காலையில எந்திக்கலனாலும் 6 மணிக்கு இந்த அம்மா எந்திரிச்சு அந்த பையனை தூக்கத்தோட நிப்பாட்டி பல்ல தேய்ச்சி சட்டைய போட்டு அந்த பையன் போமாட்டோம்னு அழுவான். கண்ணத்தை பிடிச்சு இனிங்கி கர 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 கரன்னு இழுத்துட்டு வந்துருவா. உன்னை பள்ளிக்கூடத்துல கொண்டு சேர்க்கத்தான் கர கர கரன்னு இழுத்து பஸ்ல ஏத்தி விட்டுருவா. இப்போ அப்ப அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும்னா முந்தா நாள் நைட்டே தோசை மாவு வாங்கி வச்சிருவா. உனக்கு கண்ணத்தை இழுங்கணும்னு வையே, அந்த தாத்தா கண்ணத்துல கொஞ்சம் புடிச்சு இழுங்கிரு. இல்ல அது போய் பரவாயில்ல. சரி, 2 ஆப்ப இருக்கு, 2 ஆப்பையும் கலண்டாப்ப. அப்போ இந்த அம்மா இரவு நேரத்திலே தோசை மாவு பாக்கெட் வாங்கி பிரிட்ஜ்ல வச்சுக்கிடுவா. மணி 5:30 மணி ஆகி போச்சு. பிச்சு வச்சிருப்பாளா? இன்னும் இருட்டதுக்கு 1.5 மணி நேரம் கிடக்கு. இல்ல மாவை வாங்கி பிச்சு வச்சிருப்பாங்க. மாவை வாங்கி பிச்சு வச்சிருப்பாங்க. மாவை வாங்கி பிரிச்சு முளைப்பட்டியா? ஓ,
முளைப்பெட்டினா ஃப்ரிட்ஜ் தெரியாதோ? பிரிச்சியா? பிறவு என்ன அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள மாவு பாக்கெட்டை வாங்கி வச்சு சரி காலையில எடுத்து அதை மறுபடியும் கலக்கி தோசையோ இட்லியோ செஞ்சு கொடுத்து விடுவாங்க. சரிதான். அப்பம் பூரா இந்த ஆட்டு உரல் இருந்துச்சு. சரி. ஆட்டு உரல்ல மாவாட்டுறது பக்கம் அப்ப உள்ளவங்களுக்கு இருந்துச்சு. அதானே. இப்ப யாருக்கு ஆட்டு உரல்ல மாவாட்ட தெரியும்? எங்க ஆட்டு உரல் இருக்கு? ஒரு வீட்லயும் கிடையாது. ஒரு வீட்லயும் ஆட்டு உரலே கிடையாது. ஆட்டு உரல்ல பூரா வெளியே கொண்டாந்து திருடி கொண்டாந்து போட்டாங்க. ஆட்டு உரல்ல அப்ப மாவாட்டினாங்கன்னா சரி அவ்வளவு அழகா இருக்கும். 8 நாளா வச்சு சாப்பிட்டு இருக்காங்க. அதேதான். கல்லுல அரைச்சா அப்படி ஒரு ருசி இருக்குமா? பிறகு அது கைட்டு அரைக்கணுமா? எங்க தாத்தால மாவாட்டுறதுல பெரிய ஃபேமஸ். அதாவது வலது கைட்டு குழவிய பிடிக்கணும். வலது கைட்டு பிடிச்சி இடது கைட்டு அவன் இடது கைட்டு தள்ளணும் மாவை. இடது கைட்ட மாவு தள்ள என்னமா மணக்கும் மாவு? ஒரே ஆட்டிக்கிட்டு தானே இருக்கு. அதை மாதிரி சுடது பிடிக்க ஏன் அவசரப்படுங்க? ஒரு நல்ல பொங்கட்டுமா? பொங்கட்டும். இந்த கை அந்த மாதிரிக்கு ஆட்டிக்கிட்டு வலிச்சு இந்த கைட்டு குத்து போனில வச்சு விடிய காலம் காலையில அந்த மாவு உப்பு போட்டு இந்த கைட்டே பிணைஞ்சு கழுவாம கரைச்சி அது விடிய காலத்திலே பிணையணும். இந்த கைன்னு மோசமா நீ எங்க போனியோ என்ன வேலை பார்த்தியோ இந்த கைன்னு மோசமா நினைக்க கூட நீ. இந்த கை தான் எனக்கு விளங்கும். அதனால இந்த கைட்டு நான் இந்த இவ்வளவு வேலையும் பார்க்கேன். ஐயா பிணைஞ்சு கல்ல காய வச்சு கரைச்சு அந்த மாதிரிக்கு சாதா தோசையா சுட்டு எடுத்து வச்சேன்னு சொன்னா அட தோசை மாதிரி கமகமனு மணக்கும். காரணம் அந்த கை பக்கம் அப்படி. இடம கை பக்கம் கை மகிமை அப்படி. அதெல்லாம் சாப்பிட்டு பார்க்கணுமே. உங்களுக்கு கொடுத்து வைக்கல. அதை நீ உன் வீட்டுக்காரின்னா திங்கணும். வேற யாரும் திங்க முடியாது. பிள்ளைங்க ரெண்டு நீங்க தின்னா ஆவாதோ? சரி வேண்டாட்ட இருக்கட்டும். என் புள்ள விட்டு இருந்து போகுது. உங்களுக்கு கொடுக்க மாட்டான் அந்த தோசைய. அந்த காலத்துல அப்படி மாவாட்ட தெரிஞ்சதுனால மாவாட்டினாங்க. சரி. பிறகு ஆட்டு உரல்ல மாவாட்ட யாருக்கும் தெரியல. சரி. பிறகு இந்த கிரைண்டர் வந்துச்சு பாத்தியா? ஆமா வந்துச்சு. கிரைண்டரை வச்சு தாய்மார்கள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு மாவாட்டி பார்த்தா. ஆட்டி பார்த்ததுல பிறகு அந்த கிரைண்டர் குழவி கல்ல தூக்கி கழுவ முடியலையா? அதுக்கு ஒரு சோம்பரை. அதுக்கு ஒரு சோம்பரை. சரிதான். பிறகு அது கூட வேலை பார்க்கலாம். மாவு எப்படியா கிடைக்கும்? இல்ல இல்ல. அந்த குழவி கல்ல தூக்கி கழுவ முடியல. கிரைண்டர் தூக்கி தூர போட்டாச்சு. அதுதானே கேட்டேன். பிறகு இந்த கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சின்ன கிரைண்டர் கொடுத்தாங்க. என்ன பைதா? இந்த நுங்கு வண்டி மாதிரி 2 பைதா மாதிரி இருக்கும். ஆமா. அத தூக்கி உள்ள போட்டு ஒரு கண்ணாடி மூடிய போட்டு அது மாவு ஆட்டுது. நல்லா தான் ஆட்டுது. அது கொஞ்சம் நல்லா இந்த இன்ஜின் ஓடுது. அது மாவு ஆட்டும். திடீர்னு ரிப்பேரா போயிரு. ஒண்ணுக்கும் உதவாம போயிருது. அதை தூக்கி 50 ரூபாய்க்கு இரும்பு கடையில போட்டாச்சு. மறுபடி இப்ப இந்த தோசை மாவு எப்போ ஆட்டி நம்ம எப்போ சாப்பிட அப்படின்னு வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்படுதவங்க எங்க தாத்தா மாதிரி மாவாட்டி எனக்கு அந்த கை விளங்குச்சு. மாவு பாக்கெட்ல ஊத்தி தெருவுல விக்காங்க. தோசை மாவு இப்ப தெருவுல விக்கி. நமக்கு தேவை இவர மாதிரி மாவாட்டி வித்தா நம்ம என்ன நமக்கு தெரிய வச்சையும் அவர் எப்படி ஆட்டினாரோ எதை போட்டு இப்போ கணக்கு பண்ணி பார்த்தோம்னா சரி பட்ஜெட் போட்டு பார்த்தோம்னா மாவு வந்து நமக்கு லாபம். அப்படியா? ஒரு அரிசி தோசைக்கு போட்டோம்னா சரி 300 உளுந்து போட வேண்டியது. அப்போ எல்லா நோயுமே வரும். அப்போ இந்த தோசை மாவு வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சு காலையில எந்திரிச்ச உடனே இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு. இதோட மட்டும் இல்ல வீட்டுல மாவு வியாபாரம் நடக்கு. மாவு வியாபாரம் நடக்கணும். வியாபாரம் எங்க வீட்டுல தான் விற்க முடியும். ஆமா 3 பக்கம் 4 பக்கம் அரிசியை போடுவோம். பக்குவம் ராத்திரியே போட்டு அரைச்சு யாருக்கும் தெரியாம வச்சிருப்பேன். சரி ஓடியாந்து என் வீட்டுல தான் பக்குவம் தெரியாம வியாபாரம் நடக்கு. ஆமா நடக்கு. அப்போ காலையில தோசையை அவிச்சு இட்லியை சுட்டு அந்த உடுக்காரு முந்தானத்துக்கு வாங்கிட்டு போனாரு. சுட்டு சாப்பிட்டு பார்த்தாரு. என்னன்னு அவர் 4 நாள் ஆஸ்பத்திரியில இருந்துட்டு தான் வராரு. சரி போட்டோம். காலையில எந்திரிச்சு இந்த பிள்ளைகளுக்காக சட்டி வைப்போம் பாத்தியா? தேங்காய் சில்லு போட்டு மிக்சியில போடணும்னா மிக்சியில தட்டி வச்சிருப்பா. அம்மி இருந்த நேரத்துல அம்மியில வச்சு அரைச்சா. இப்ப வீட்டுக்கு வார பத்தியா புது மாவாட்டி. மாவாட்டியா? மருமகா புது மாவாட்டி மருமகா வந்து அம்மியில அரைச்சு அத்தையிட்ட இடத்தை பிடிக்கணும்னு வீட்டுல இருந்து வரும்போதே அம்மியோட வந்துருதா. வந்து தேங்காய் சில்லு போட்டு ஒரு துண்டை தூக்கி வச்சு அம்மி குழவிய தூக்கி ஒரு போடு போடுவா. என்ன ஆகும்? தேங்காய் தெரிச்சு தெருவுக்கு போயிரும். தேடி எடுக்க யாரு? அதை தேடி எடுக்க 4 நாள் ஆகும். சரியா போச்சு. அதை வச்சு உபயோகம் இல்லைன்னு அதையும் தூக்கி துரு போட்டாச்சு. பிறகு இந்த மிக்சியில போட்டு சுவிட்ச போடணும். அப்பந்தான் அந்த அம்மா கையை கொண்டு வைப்பா. என்ன ஆகும்? படக்குன்னு கரண்ட் போயிரும்.
போச்சுடா. அப்ப அந்த அம்மாவுக்கு வரும்பாரு கோபம். வராம பேதியில போவான் கரண்ட். கரண்ட் இப்ப மாட்ட லைனை உருவிட்டானே. இப்படியா கேப்ப கழுவி. இப்ப நான் எப்படி சட்னி வச்சு இந்த பிள்ளைகளை எப்படி அனுப்ப? எப்படி ஸ்கூலுக்கு அனுப்ப? இந்த மாசம் அவருக்கு கரண்ட் பிள்ளைய கட்ட கூடாது. ஏன் கட்ட மாட்டேன்? எதுக்கு கட்ட மாட்டியானே? கரண்ட் இல்ல எங்க கட்ட? அதாவது கரண்ட் அவர் எங்க போய் நிக்காரோ? அவர் உயருமேனு எங்க இருந்து தொங்கிக்கிட்டு இருக்காரு நமக்கு தெரியுமா? சொல்லுங்க தங்கச்சி. நம்ம வீட்ல இருந்து ஏசுவா பேசுவா. கரண்ட் பில் கட்டணும்னா அப்பதான் இருட்டா கிடக்கும். அப்படி. அது சரி. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு கரண்ட் இல்லைன்னா நமக்கு எந்த வேலையுமே ஓடாது. அப்போ உலகமே இருட்டா இருந்தா நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. அப்பந்தான் இறைவனாகிய சிவபெருமான் பார்த்தார். என்ன செய்கிறார்? உலகத்து மக்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்க வேணும் என்று மூன்றாவது கண் எச்சி கண்ணை திறக்க வேணும் என்று ஆண்டவன் தான் சிவபெருமான். ஆண்டவன் தான் சிவபெருமான். ஆதிசக்தி முன்னாலே கண்ணை திறப்பார். கண்ணை திறப்பார். சாமி உலகில் ஒளி கொடுப்பார். அப்ப சிவன் அங்காரம் கொண்டு தன் அங்கத்தை அடக்கி ஒடுக்கி கண்ணை திறந்த உடனே அங்கே இருந்த அக்கினி பொறிகள் பறந்து அதிலே இருந்து ஆங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு உச்சி கண்ணிலே காளி அம்சங்களாகவே ஒரு பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன பெண்ணை வரவழைத்து ஆட வேண்டாம் பாட வேண்டாம். அந்த அக்கினியின் வெக்கை தாங்காம சிவனுக்கு அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தனலாகி கடவுளுடைய வேர்வை காட்டாச்சு வெள்ளமாகவே கரை புரண்டு வருகின்றது. அப்ப இந்த வெள்ளமானது உலகத்துக்கு போனா உலகமே அழிந்து போகும் என்ற 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே தன் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க அன்னைக்கு போய் இந்த கங்காதேவி தலையில போய் உட்கார்ந்தவன் யாரு? தலையில சிவபெருமானுடைய தலையில கொண்ட கட்டா கட்டினாரு. இன்னைக்கு சொல்லுவாங்க பகவானுக்கு 2 பொண்டாட்டிம்பாங்க. அதான் தவறான செயல். நம்மளையெல்லாம் காப்பதுக்காக வேண்டித்தான் நம்மளெல்லாம் காப்பாத்தணும்னு சொல்லித்தான் ஆண்டவே உச்சி சடையில கங்காதேவியை சுமந்து கொண்டிருக்கிறார். அப்படி இறங்க சொல்லுவாரு. அவ இறங்க நான் உச்சியில ஏறினதுதான். நான் இறங்க மாட்டோம்னு அடம்பிடிக்க இந்த மக்களை பத்தி சொல்லியா செய்யணும். அதானே கேட்டேன். ஒண்ணுன்னா பேனாக்கி சரி பேன பெருமாளாக்கி பெருமாளை பிச்சை எடுக்க விட்டுருவாங்க. அப்பேற்பட்ட மக்கள் அப்பேற்பட்ட உலகம் இது. பகவானை பார்த்து கங்காதேவியை தலையில வச்சுட்டான்னு சொல்றாங்க. சிவனையே அந்த பேச்சு பேசுனாங்கன்னா நம்மளெல்லாம் என்ன பேச்சு பேசுவாங்க? விட மாட்டாங்க. பிறவே சிவனுக்கே அம்பாடுனா மனிதர்கள் நமக்கெல்லாம் எம்பாடு. அப்ப இந்த இறைவன் உச்சி சடையிலே கங்காதேவியை சுமந்து கொண்டிருக்க அப்பமும் அந்த வேர்வை துளி அடங்காமல் 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலந்தது. அதனையே 10 கடலாக படைத்து ஆண்டவன் பக்குவமாகவே பெயர்நாமத்தை கொடுத்தார். எப்படி ஐயா? கடல்
கடல் கடல் விட்டு கடல் விட்டு கடல் பளிங்கு வர்ணம் பாறை. ஆமா, பளிங்கு வர்ணம் பாறையிலே படர்ந்த ஆலமரத்தடியிலே ஆலமரம்னு அம்மா வாசல்ல நிக்கி பாரு இந்த வேப்ப மரம். அத மாதிரி பெரிய படர்ந்த ஆலமரம். ஆலமரத்தின் அடியிலே காற்றடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்கு இருக்கின்றது. ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே சென்னாகம் கருநாகம் கண்ணாடி விருசுகள் எல்லா நாகத்திற்கும் ராஜா ராணியாக நாகராஜனும் பெண்கொடியாலும் அவர் மன்னவன் தேவி இருவீர்களுமே மகிழ்ந்தனசு செய்து வருகிறார்கள். சாமி மன்னவன் தேவியுமா நாகலோக பட்டணத்தி நாகராஜன் நாகக்கண்ணி மகிழ்ந்து வாழ்ந்துவார் பொன்னவனும் தேவியுமா பொன்னமுடு வாழ்ந்துவார். எனக்கு என்னை போல என்னை பிரியா தோழர் போல பூவும் நல்ல மனமும் போல பொருத்தமுடன் வாழ்ந்துவார். ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்லை ஒருவர் ரொம்ப ஒற்றுமையா வாழ்ந்துவார். நாகலோக பட்டணத்திலே என் நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக மன்னவன் தேவி மனமகிழ்ந்து வாழ்ந்து வருகிறார்கள். என்ன வேப்பமரத்து கீழே ஒரே கொட்டாவியா இருக்கு. அங்க என்ன குசு குசுன்னு பேசுறீங்க? கொட்டாவி கிடையாது, கெட்ட ஆவி. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அதான் சொல்லுவாங்க, குமரி ஒத்தையில போனாலும் கொட்டாவி ஒத்தையில போவாதான். ஒரு ஆள் எடுத்ததை பார்த்து இன்னொரு ஆள் இன்னொரு ஆள் எடுத்ததை பார்த்து இன்னொரு ஆள் ஆங்கு. அதாவது கொட்டாவி போதுன்னு சொன்னா நம்மளை விட்டு கெட்ட ஆவி போதும். அந்த கொட்டாவிய பார்த்தா நமக்கும் கொட்டாவி வருமா? வருமோ? அந்த வேப்பறதுக்கு நேரா பூரா கொட்டாவியா எடுக்க பாத்துக்கோ. காரணம் என்ன தெரியுமா? என்ன?
வேப்பமரம் பகல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். சரி. நைட்டு வெக்கைய பூரா கீழே இறக்கும். அதான் காரணமும். ஆமா, அந்த மக்கள் உடம்புல பட்ட உடனே அதுக்கு தான் நீங்க எல்லாரும் என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? வில்லு பார்க்க போறதுனால அவங்கவங்க மடியில 4 பொரியலையே வாங்கி போட்டு வந்திருக்கணும். பொரியலை வாங்கிட்டு வரலாம். பக்கத்துல இருக்க ஆளு வந்து வில்லு பார்க்க வேண்டாமா? பரவாயில்லைங்க, விவரமா வந்திருக்கிய. ஒத்தையில தின்னா கூட்டத்துல மணக்கும்ல. மணக்கத்தான் இவ்வளவு விவரம் சொல்லுதிய. என்னத்தையாவது ஒரு நாள் முடிஞ்சதை கொஞ்சம் பண்டத்தை வாங்கியாந்து கொடுத்துருக்கலாம்ல. பண்டத்தை வாங்கியாந்து கொடுக்கலாம்னு பார்த்தேன். கொண்டு வந்த பூரா மழையில நனைஞ்சு போச்சு. நனைஞ்சிருச்சா? அப்படி என்னது வாங்கிட்டு வந்த? என்னது வாங்கிட்டு வந்த? பொரியா? மொச்சக்கொட்டை வாங்கிட்டு வந்தேன். மொச்சக்கொட்டையா? மொச்சக்கொட்டை அதை விட மோசம். மொத்தத்திலே ஆகாது. உறக்க வராம இருக்கணும்னு வைங்க. அது கொண்டு வராது, நல்லதா போச்சு. உறக்க வராம இருக்கணும்னா 2 பொரிக்கடலையே வாயில போட்டுக்கிடணும். அப்படியா? வரவே சரிதானே. அப்போ என்ன இந்த நாகலோக பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணியும் என்ன ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வந்து வருகிறார்கள். சரிதானே. கணவன் மனைவி என்று சொன்னா என்ன, மனைவி சொல்லை கணவன் கேட்கணும், கணவன் சொல்லை மனைவி கேட்கணும். அதான் குடும்பம். ஆம்பளை நினைக்க கூடாது. பொம்பளை சொல்லி நம்ம கேட்கவா, இவ சொல்லி கேட்கவா? பொம்பளை பொண்டாட்டி பேச்ச கேட்டா அடுத்தவன் சிரிப்பான் அப்படின்னு ஒரு ஆம்பளை நினைக்க கூடாது. ஏன் பொண்டாட்டி பொம்பளை பேச்ச கேட்டா என்ன கீழே இறங்கி போயிருந்தாங்க? அவ கருப்பா இருந்தாலும் சிவப்பா இருந்தாலும் ஒல்லியா இருந்தாலும் தடியா இருந்தாலும் சரி, கட்டையா இருந்தாலும் நெட்டையா இருந்தாலும் கட்டிய மனைவி சொன்னா நம்ம கேட்கணும். நாளுக்கு 2 வார்த்தையாவது கேட்கணும். ஒரு பொம்பளை நினைக்க கூடாது. குடியார பைய இவன் விடிஞ்சா ஒண்ணு பேசுவான், விடியாக்கால ஒண்ணு பேசுவான். இவன் சொல்ல கேட்டா காரியம் விளங்கும் பாரு அப்படின்னு பொம்பளை நினைக்க கூடாது. குடிகாரா இருந்தாலும் அவர் சொல்லல ஏதாவது 2 கருத்து இருக்கும். அதனால அவர் சொன்னதை 2 கேட்டு நம்மளும் நடக்கணும். ஆண் பெண்ணை மதிக்கணும், பெண் ஆணை மதிக்கணும். ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் அகில உலகம். கணவன் மனைவி சேர்ந்தாதான் அது ஒரு குடும்பம். நீ என்ன சொல்ல, நான் என்ன கேட்க, நான் என்ன சொல்ல, நீ என்ன கேட்கணும், குடும்பம் நல்லா வருமா? அதனால 2 பேருமே அனுசரிப்பா வந்தா தானே குடும்பம் நல்லா இருக்கும். ஆனா இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். ஏன் பொண்டாட்டி ஏன் சொல்ல கேட்கவே மாட்டேங்கா? என்ன காரணம் தெரியல. முன்னாடி கேட்டா சரி, இப்ப வர வர என் சொல்ல கேட்க மாட்டேங்கா. யார் சொல்ல கேட்கா? என் தம்பி சொன்னா சரி அப்படிங்க. அவர் சொன்னா கேட்காங்க. ஆமா, அவன் என்னோட கொஞ்சம் 6 அடி வளர்த்தியா இருப்பான். சரி, கொஞ்சம் போர்ஸா இருப்பான். அவன் சொன்னா சரின்னு கேட்க, நான் சொன்னா எதையுமே கேட்க மாட்டேங்கா. அப்ப அவ கேட்கறது நியாயம் தானே. அது வேற ஒண்ணும் இல்ல. அவர் நல்லா படிச்சிருக்காரு, நல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாரு, நல்ல நாட்டு நடப்பு தெரிஞ்சவரு, ஆனா நீ ஏட்டி மூட்டி பேசிக்கிட்டு சாயங்காலம் ஆனா ஒரு கோட்டரை போட்டு வந்து கிடப்ப. உன் பேச்ச கேப்பாளா? நீ பேசக்கூடாது. நம்ம சரியா இருந்தாலும் அவரை குறை சொல்லணும். ஒரு ஆளை குறை பேசும்போது நீன்னு சொல்லும்போது இந்த 3 விரல் நம்மள தனியா கேக்கு. நீ முதல்ல சரியா இருக்கியா பாரு, அதுக்கு பிறகு உன் விரல நீட்டி அடுத்த ஆளை பேசு, நம்ம 3 விரலும் கேக்கு. அதை சொல்லு. விளங்காதுல. அப்போ நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய 2 பேர்களுக்கும் மண்ணால் குறைவில்லை, மனையால் தாழ்வில்லை, இல்ல பொன்னால் குறைவில்லை, பொருளால் தாழ்வில்லை கிடையாது. அண்ணன் மனை இருக்கு, பொண்ணும் பொருள் இருக்கு, சொத்து சுகம் இருக்கு, அவங்களுக்கு சொந்த பந்தங்கள் நிறைய இருக்கு, ஏகபோக வசதி, அவருக்கு ஏராளமா சொத்து. ஒரு மனிதனுக்கு செல்வங்கள் 16 என்பார்கள். அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். அந்த செல்வம்னு சொன்னா பீரோவில் நிறைய நம்ம கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு வைத்திருந்தாலும் அந்த பணம் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? ஐயா கூப்பிடாது, ஒருபோதும் கூப்பிடாது. கழுத்து நிறைய தங்க ஆபரணங்கள் வாங்கி போட்டிருக்கோம், அந்த தங்க ஆபரணம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது, ஒருபோதும் கூப்பிடாது. ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி போட்டிருக்கோம், சரி, அந்த நிலம் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது, ஒருபோதும் கூப்பிடாது. வாய் நிறைய அன்போடு பண்போடு ஆசை பாசங்களோடு அம்மா அப்பா என்று அழைக்கக்கூடிய செல்வம்னா செல்வத்திலே சிறந்த செல்வம் அதுதான் பிள்ளை செல்வம் என்பார்கள். சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து அதுதான் பிள்ளை சொத்து. ஆமா, கனியிலே சிறந்த கனி அதுதான் பிள்ளை கனி என்பார்கள்.
கணவனிடத்திலே என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்ன சொல்லுகிறாள்? எங்கன வாராதே மன்னா